வணக்கம். சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர். முத்ரா பிராணாயாமம், முத்திரைகள், இதை பற்றி நான் நிறைய வீடியோக்களை கொடுத்திருக்கின்றேன். ஷத் முத்ரா, ஷத் முத்ரா, இது இந்த குண்டலினி யோகம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியம். அது எல்லாமே அப்பர் போர்ஷன்ல இருக்கிற சக்ராஸ், த்ரோட் சக்ரா, ஆக்னேய சக்ரா, சோம சக்ரா, குரு சக்ரா, சஹஸ்ரா சக்ரா பர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். ஆனா இந்த யோகத்தை ரொம்ப ஸ்பீடா பண்ணக்கூடாது, நிதானமா தான் பண்ணணும். சட்டில் எனர்ஜி. ஆனா ஒரு இது பண்றப்போ ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு, ஆனா எஃபெக்ட் இருக்கு. எனர்ஜி நல்ல ஸ்டெபிலைஸ் ஆகும். ஈச் அண்ட் எவரி சக்ரா வில் கன்சியூம் மோர் எனர்ஜி and the chakra will be energetic and it helps the subtle energy to move upward. சூக்ஷ்ம சக்தின்னு என்ன சொல்றோம், அந்த சக்தி உங்க தொண்டை சக்கரத்திலிருந்து நிதானமா மேல போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இது ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் வேற. ஓகே, ஷத் முத்ரா. நீங்க சுகாசனத்துல உட்காரலாம், பத்மாசனத்துல உட்காரலாம், இல்ல சேர்ல உட்காரலாம். ரொம்ப ஈஸியான கம்ஃபர்டபுள் போஸ்டர், உங்களுக்கு எது சரின்னு தோணுது அந்த போஸ்டர்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்க முதுகு எலும்பு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, கண்ணை மூடிட்டு பண்ணாலும் சரி, கண்ணை திறந்துட்டு பண்ணாலும் சரி, பட் ஐ அட்வைஸ் யூ டு க்ளோஸ் த ஐ அண்ட் கான்சென்ட்ரேட். கண்ணை மூடிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும். சரிங்களா? இது மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆகும், கான்சென்ட்ரேஷன். ஓகே, இப்போ பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க. நிதானமா கழுத்தை வலது பக்கத்துக்கு திருப்புங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 10 கவுண்ட் சாதாரணமான சுவாசம். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். காத்து ஜாஸ்தி இழுக்காதீங்க, கம்மி இழுக்காதீங்க. சாதாரணமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சுவாசம் 10 செகண்ட் ஆன பின்னாடி நிதானமா மாமூல் ஸ்திதிக்கு வாங்க. இப்ப லெப்டுக்கு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ரப்பர் டியூபை இழுத்தா மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ இழுக்க முடியும் அந்த மாதிரி இழுக்கணும். ரொம்ப குயிக்கா இழுக்க போனீங்கன்னா கழுத்து லாக் ஆகிடும். அதனால நிதானமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ அது உங்களால் இழுக்க முடியுது அந்த அளவுக்கு சக்ராஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். 10 கவுண்ட் ஆன பின்னாடி நிதானமா திரும்பி வந்துருங்க. இப்ப முன்பாகத்துல பெண்ட் பண்ணணும். இந்த போர்ஷன் உங்களுடைய இதயத்தை தொடரணும். கீழே போற வரைக்கும் பரவாயில்ல. கீழே போன பின்னாடி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணணும். சர்விக்கல் ப்ராப்ளம், ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அவங்களால வலி இல்லாமல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு தான் பண்ணணும். பண்ணிட்டு ஏறக்குறைய ஆச்சுன்னா we are not held responsible. 10 கவுண்ட் பண்ணுங்க. சாதாரணமான சுவாசம். நிதானமா மேல வாங்க, திரும்பி நிதானமா பின்னாடி கொண்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பேக் சைட்ல பெண்ட் பண்ணாதீங்க. முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், தோல் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். உங்களுடைய சுவாசம் மாமூலா இருக்கட்டும். 10 கவுண்ட். நிதானமா வாபஸ் வாங்க. இப்ப இந்த காது தோலை தொடணும். இந்த காது இந்த தோலை தொடணும். தோலை எடுக்காதீங்க. கழுத்தை பெண்ட் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. 10 கவுண்ட். நிதானமா வாங்க. இப்ப இடது பக்கம். ஒரு சைக்கிள் 5 சைக்கிள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண பின்னாடி 20 கவுண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணணும்.
20 கவுண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங் பண்ணிட்டு திருப்பியும் ரொட்டேஷன், லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு காது பக்கம். ஷத் முத்ரா அப்படின்னு பேரு. இது குண்டலினி கிரியோகத்தில் ரொம்ப ஹெல்ப் ஆகுங்க. உங்க அப்பர் மோஸ்ட் சக்ராஸ் என்ன இருக்கு ரொம்ப எனர்ஜைஸ் ஆகும். உங்க கழுத்து வலி, எந்த விதமான வலி சம்பந்தப்பட்டது இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல வந்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்க எக்கச்சக்கமா பண்ணிட்டு திருப்பி ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஆனா கழுத்து நல்லா இருக்கிறவங்க உங்களால எவ்வளவு முடியுது ஒரே இடத்துக்கு கொண்டு போய் இப்படி இழுத்து தள்ளாதீங்க, நிதானமா கொண்டு போங்க. அந்த இடத்த எவ்வளவு மேக்சிமம் உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ரப்பரை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க மேக்சிமம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. திரும்பி வந்த பின்னாடி திரும்பி அதே மாதிரி இந்த பக்கத்துல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. துணி புழியணும் தெரியுங்களா? துவைச்சிட்டு புழியணும் இல்ல, அந்த மாதிரி புழியணுங்க. இந்த முதுகெலும்பு, இந்த தண்டுவடம் இருக்கு இல்லையா, தண்டுவடத்தை நீங்க எவ்வளவு புழியறீங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பீங்க. யோகாசனத்துல திரும்புற எக்ஸசைஸ், குனிற எக்ஸசைஸ், பின்னாடி பெண்டு பண்ற எக்ஸசைஸ், சர்வாங்காசனம், ஷலபாசனம், இதெல்லாம் பண்ணீங்கன்னா முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். முதுகெலும்பு கூட தான் இந்த போர்ஷன் இப்ப பண்ண எக்ஸசைஸ் அது சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா கழுத்துல இருந்து முதுகெலும்பு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பண்ணுங்க. ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வர்றது யோகாசனங்கிறத விட முத்ரா. கெட் த பெனிஃபிட். தேங்க்யூ.